chapter 10 page number 10.22 10.21 okay advances in carrying out the substantive procedures the auditor should examine all large advances while other advances may be examined on sampling basis so வந்து like இந்த substantive procedure வச்சு செக் பண்ணி பார்க்கறோம்ல அப்போ வந்து என்னென்ன advancesலாம் வந்து பெருசா இருக்கோ அதெல்லாம் வந்து அவரே செக் பண்ணி பார்த்துறணும் சின்னதா இருக்க advancesலாம் வந்து sampling basisல கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்க்கறாங்க the accounts identified to the problem accounts however need to be examined detailed unless the amount involved is insignificant ஒருவேளை வந்து ஏதாச்சும் ஒரு அக்கவுண்ட் வந்து ப்ராப்ளம் அக்கவுண்ட்ன்ற மாதிரி ஆல்ரெடி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்க்கறமே தவிர அங்க வந்து சாம்பிளிங் பேசிஸ்ல வந்து பார்க்க கூடாது அதுக்கப்புறம் வந்து the extent of sample checking will also depend on the auditor assessment of efficiency of internal control. The what constitutes a large advance will need to be determined in the context of volume of operations of the branch. Example, advance may be considered to be large advances in the year-end balance in excess of 10 crore or 10% of the aggregate year-end advances of the branch, whichever is less. So, வந்து like அந்த large advance small advance அப்படின்றது depends. அவங்க பண்ற வால்யூம் பொறுத்து. சின்ன பிரான்ச்சா இருந்தா அவங்களுக்கு large advanceன்றது வேற டேர்ம். பெரிய பிரான்ச்சா இருந்தா அவங்களுக்கு large advanceன்றது வேற டேர்ம். ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா வந்து லார்ஜ் அட்வான்ஸ்ன்றது இயர்-எண்ட்ல இருக்க பேலன்ஸ் 10 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா அப்படி இல்லைன்னா 10% ஆஃப் தி அக்ரிகேட் இயர்-எண்ட் அட்வான்ஸ் இப்போ வந்து அக்கௌண்ட்ல வந்து மொத்தமா வந்து ஒரு 8 கோடி ரூபா இருக்கு சாரி ஒரு 80 கோடி ரூபா இருக்கு அந்த 80 கோடி ரூபாயில 10% பார்த்தோம்னா 8 கோடி ரூபா அப்ப லார்ஜ் அட்வான்ஸ்ன்றது இந்த 8 கோடி அப்படி இல்லைன்னா 10 கோடி whichever is லெஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க புரிஞ்சா ஒருவேளை வந்து மொத்தமா இயர் எண்ட் பேலன்ஸ் வந்து 1.5 கோடி லைக் ஒரு 150 கோடி ரூபா இருக்கு அப்ப 10% எடுத்தோம்னா 15 கோடி ஆச்சு அப்ப லார்ஜ் அட்வான்ஸ் வந்து 15 கோடி கிடையாது 10 கோடி ரூபா தான் புரிஞ்சா சோ அந்த லார்ஜ் அட்வான்ஸ் வந்து 10 crore or 10% ஆஃப் தி அட்வான்ஸ் இன் தி இயர் எண்ட் சோ வந்து லெண்டிங் கன்ஸ்டிட்யூட் a மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் a bank besides இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் சோ வந்து லெண்டிங்ன்றது பேங்கோட ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலா பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா லெண்டிங்ல இருந்தா மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து லெண்டிங் தான் வரும் The core business of banks accepting deposits for onward lending. The advances are amount of money or credit given as a loan from bank to another party with an agreement that money will be repaid. So வந்து இங்க அட்வான்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அட்வான்ஸ்ன்றது லோன் பேங்க் வந்து கஸ்டமருக்கு கொடுத்தது அக்ரிமெண்ட் என்ன பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து ஃபியூச்சர்ல அமௌண்ட் வந்து ரீபே பண்ணிடுவாங்க அப்படின்றத அந்த அட்வான்ஸ் சொல்றாங்க ஆல் பேங்க் லோன்ஸ் ஆர் மேட் அட் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் காம்பன்சேஷன் ஃபார் பாரோயிங் த அட்வான்ஸ் ஜெனரலி கன்ஸ்டிட்யூட் தி லார்ஜஸ்ட் ஐட்டம் ஆஃப் தி அசெட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி பேங்க் அண்ட் ஆர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்கம் The audit of advance is one of the most important area covered by the audit and bank audit. Generally வந்து பார்த்தோன்னா வந்து இந்த அட்வான்ஸ் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பாரோஸ்ட் வந்து வாங்குற இன்ட்ரெஸ்ட் காம்பன்சேட் பண்றதுக்காக ஸோ வந்து பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல பாக்குறப்ப மேஜரா வந்து பேங்க் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்ன்றது தான் அதிகமா இருக்கும் லைக் பேங்கோட நேச்சுரல் அட்வான்ஸ் பண்றது தானே ஒரு பக்கம் டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் லெண்ட் பண்றது ஸோ அட்வான்ஸ்ன்றது பேங்க்ல பேங்கோட பேலன்ஸ்ல வர முக்கியமான ஐட்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த அட்வான்ஸை வந்து ஆடிட் பண்றது வந்து அவங்களோட ஒரு எசென்ஷியலான கண்டிஷன் It is necessary that the auditor should have adequate knowledge of the banking industry and the regulation governing the banks. The auditor must be aware of the various functional area of the bank branches, its process, procedures, system and preparing internal control with regard to advances. So வந்து ஆடிட்டர் வந்து ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும் அவர் வந்து எல்லா ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் லா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி பேங்க் அதோட பிரான்ச் பத்தி புரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்க வந்து எப்படி ப்ராசஸ் பண்றாங்க என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணி எல்லா ரிசல்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து அட்வான்ஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி ஆடிட்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ வந்து டைப் ஆஃப் அட்வான்சஸ் பார்த்தோம்னா வந்து அதுல ரெண்டு அட்வான்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஃபண்டட் லோன்ஸ் இன்னொன்று வந்து நான் ஃபண்டட் லோன்ஸ் Funded loans are those loans where there is an actual transfer of funds from bank to the borrower. Example of funded loans are demand loans, bills discounted, purchase participation, risk sharing, overdraft. So வந்து funded loansன்றது பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து பேங்க் கிட்ட இருந்து பாரோவருக்கு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் ஓடி லைக் பேங்க் ஓடி என்ன ஆகும் பாரோவர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுவார் அப்போ வந்து பேங்கோட அமௌண்ட் பாரோ கிட்ட போயிருச்சு ஸோ இது வந்து ஃபண்டட் லோனுக்கான எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி சொல்றாங்க நான் ஃபண்டட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தோஸ் விச் டு நாட் இன்வால்வ் சச் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாம்பிள் நான் ஃபண்டட் லோன்ஸ் ஆர் லெட்டர் ஆஃப் கிரெடிட் பேங்க் கேரண்டி நான் ஃபண்டட் லோன்ஸ்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஃபண்டு மூவ்மெண்ட் ஆயிருக்காது பட் ஆனால் வந்து பேங்க் வந்து இந்த கஸ்டமர் வந்து பே பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேங்க் கிட்ட வேற ஒரு பர்சன் கிட்ட கேரண்டி கொடுத்துருப்பாங்க இல்லை லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஆப்ஷன் இருக்கு எல்ஓசின்னு சொல்லுவாங்க எல்ஓசின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதே மாதிரி பேங்க் கேரண்டி அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டு கைவிட்டு போயிருக்காது ஆனால் அந்த கஸ்டமர் வந்து ரீபே பண்ணலைன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து நான் ஃபண்டட் லோன்ஸ் ஓகே ஸோ டயரம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்களே அதுக்கப்புறம் வாட் டு அட்வான்சஸ் கம்பரைசஸ் சொல்றாங்க ஜென்ரல் அட்வான்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து டேர்ம் லோன்ஸ் கேஷ் கிரெடிட் ஓவர் டிராஃப்ட் டிமாண்ட் லோன்ஸ் பில்ஸ் டிஸ்கவுண்டட் பர்ச்சேஸ்ன்ற மாதிரி எல்லாமே சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லீகல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டிஸ்க்ளோசர் இன் தி பேலன்ஸ் ஷீட் ஸோ வந்து
பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைக் என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா வந்து எவ்வளோ பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கேஷ் கிரெடிட் எவ்வளோ இருக்குது, ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் லோன்ஸ் எவ்வளோ வந்து ரீபேபிள் ஆன் டிமாண்டில் இருக்குன்ற மாதிரி நம்ம கிளாசிஃபிகேஷன் காட்டுவோம். லோன்ஸ் வந்து எதெல்லாம் ரீபேபிள் ஆன் டிமாண்ட், எதெல்லாம் லாங் டர்ம் லோன்ஸ்ன்ற மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயே நம்ம வந்து காட்டுவோம். பேலன்ஸ் ஷீட் பார்த்துருக்கீங்களா? அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு பேங்க் பற்றி சாப்டர் இருக்கும்ல, அது இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ லைக் அதான் இந்த சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் அட்வான்ஸே வந்து பார்த்தோன்னா 3 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து செக்யூரிட்டி செக்டார் வைஸ், இன்னொன்று வந்து செக்யூரிட்டி வைஸ், அதுக்கப்புறம் வந்து நார்ம்ஸ் வைஸ், ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் வைஸ். செக்டார் வைஸில் பார்க்கணும்னா வந்து ப்ரியாரிட்டி செக்டார் எது, நான் ப்ரியாரிட்டி எது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து செக்யூர்டா அன்செக்யூர்டா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்டா நான் பர்ஃபார்மிங் அசெட்டான்னு சொல்லிட்டு 3 பிரிக்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்னா வந்து டியூ ஃப்ரம் பேங்க்ஸ், அட்வான்சஸ் இன் இந்தியா, அட்வான்சஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ ப்ரியாரிட்டி செக்டார், பப்ளிக் செக்டார், பேங்க்ஸ், அதர்ஸ், டியூ ஃப்ரம் பேங்க்ஸ், டியூ ஃப்ரம் அதர்ஸ், பில் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், சிண்டிகேட்டட் லோன்ஸ், அதர்ஸ். இந்த டேபிள் எது கொடுத்துருக்காங்க? ஓகே, அதர்ஸ்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்னா இன்னும் ஏகப்பட்டது உள்ள வரும்னு அர்த்தம். ஜென்ரலாக வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா ப்ரியாரிட்டி செக்டார் வந்து வாங்குற அட்வான்ஸ், அதே மாதிரி பப்ளிக் செக்டார் வந்து வாங்குற அட்வான்ஸ், பேங்க்ஸ் வந்து வாங்குற அட்வான்ஸ், அதுக்கப்புறம் வேற அட்வான்ஸ். அதே மாதிரி அவுட் சைட் இந்தியாவில் பார்த்தோன்னா வந்து பேங்க்ஸ், டியூ ஃப்ரம் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் பில்ஸ் வந்து ஃபாரின் பில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை டிஸ்கவுண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிண்டிகேட் லோன்ஸு, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் அட்வான்சஸ் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் செக்டார் வைஸ்னு பார்த்தோமா. செக்டார் வைஸ்ல வந்து பார்த்தோன்னா the RBI issue common guidelines for lending to priority sectors which banks are required to follow. These guidelines cover rate of interest, service charge, receipt sanction, rejection, disbursement register, issue of loan application, acknowledgement. RBI also issue target for banks for lending to priority sectors. Examples of priority sector are agriculture, MSME, education. ஸோ வந்து செக்டர் வைஸ்ன்னு பார்க்குறப்ப ஆர்பிஐ வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அஸ் அ பேங்கராக நீங்கள் வந்து இந்த ப்ரியாரிட்டி செக்டருக்கு ஒரு லோன் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல பர்சனல் லோன் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் பர்சனல் லோன் மட்டும் கொடுத்துட்டு போனால் என்ன ஆகும்? எல்லாருமே அதில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக அதை கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ரேட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு ரேட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கணும். ஸோ வந்து ஆர்பிஐ நாம்ஸே வந்து ஒரு பேங்காகவும் குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிஷன் இருக்குது. நீ வந்து நான் ப்ரியாரிட்டி செக்டருக்கு லோன் கொடுக்குற அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டருக்கு ஒரு லோன் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க டெவலப்மெண்ட் ஆவாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஹவுசிங் லோன்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டர் கனவு. ஸோ வந்து அதனால அது கம்மியாக கொடுக்கணும். அதே மாதிரி எம்எஸ்எம்இ பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். எஜுகேஷன் லோனுக்கு கம்மியாக கொடுக்கணும். இதெல்லாமே வந்து ப்ரியாரிட்டி செக்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி வைஸ், bank asks security or collateral while lending to assure that borrowers will return the money to bank in prescribed time, else the bank have a legal authority to sell the collateral to recover its money. ஜெனரலாக வந்து எந்த பேங்க்குமே செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம செக்யூரிட்டி கொடுக்குறப்ப அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம அந்த அமௌண்ட் ரீபே பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து என்ன வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி சைன் போட்டு கொடுப்போம். ஸோ வந்து நேம் ஆஃப் செக்யூரிட்டி பார்க்குறப்ப செக்யூரிட்டிக்கு வந்து 2 நேம் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிரைமரி செக்யூரிட்டி, இன்னொன்று வந்து கொலேட்டரல் செக்யூரிட்டி. பிரைமரி செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஆஃபர்ட் பை தி borrower for the bank finance or the one against which credit has been extended by the bank. The security is the principal security for advance. ஸோ பிரைமரி செக்யூரிட்டினா இந்த இப்போ வீடு தான் வந்து அந்த பிரைமரி செக்யூரிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க லோனே கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பிரைமரி செக்யூரிட்டி, பிரின்சிபல் செக்யூரிட்டி, அதான் வந்து பேசிக்கான செக்யூரிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. இந்த கொலேட்டரல் செக்யூரிட்டினா அந்த பிரின்சிபல் செக்யூரிட்டி இருக்குல்ல, லைக் பிரைமரி செக்யூரிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரு அடிஷனாக வேற செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அதான் வந்து collateral security. The collateral security is an additional security. The security can be in any form, that is tangible or intangible, movable or immovable asset. So நம்ம கொடுத்த செக்யூரிட்டி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ரேட் கம்மியாயிட்டு போகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல போனோம்னா கோல்டே வச்சிருக்கோம். ஓகே, கோல்டு வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல வந்து 1 lakh போயிட்டு இருக்கு. நம்ம போய் லோன் வாங்குறோம். லோன் வாங்குறப்ப நமக்கு வந்து 80,000 லோன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த கோல்டு ரேட் வந்து டக்குன்னு வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆனதுல 1 lakh போயிட்டு இருந்த கோல்டு நம்ம லெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட கம்மியாக போயிடுச்சு, 60,000 போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து 80,000 லோன் வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த அவங்கள்ட்ட அசோட்டட் வேல்யூவே வந்து 60,000 தான் வேல்யூ இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனல் செக்யூரிட்டி வந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. புரியுதா? ஸோ பிரைமரி செக்யூரிட்டி கோல்டு தான், ஆனால் அதை வந்து லைக் லோன் அமௌண்ட்டை வந்து கவர் பண்ணாதனால அடிஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அக்செப்டட் பை பேங்க் ஆர் இதோட பெட்டர் எக்ஸாம்பிள் தெரியுமா? வீட்டு ஆச்சு லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, கூட வந்து வேற ஏதாச்சும் ஜாமீன் போட சொல்லுவாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதை வச்சுக்கோங்க சிம்பிளா. சரியா? ஸோ வந்து பர்சனல் செக்யூரிட்டி அந்த மாதிரி கேரண்டி போட்டாங்களா, அதெல்லாம் பர்சனல் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இமூவல் ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காங்க. ஃபைன், இதெல்லாம் விட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு இயர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, நம்ம வந்து எல்ஐசி பாலிசி கூட இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்ஐசி பாலிசி மெச்சூர் வரப்போ பல்காக ஒரு 5 லட்சம் 10 லட்சம்ன்ற மாதிரி பாலிசி போட மாதிரி வரும். ஸோ நம்ம வேச்சு லோன் வாங்குறோம்னா இந்த எல்ஐசி பாலிசி நம்பரை கூட செக்யூரிட்டியாக கொடுப்போம். ஒன்ஸ் வந்து அது அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறப்ப அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் கிரியேஷன் செக்யூரிட்டி, மார்டேஜ், ரெஜிஸ்டர்ட் மார்டேஜ், ஈக்விட்டபிள் மார்டேஜ், பிளெட்ஜ், ஹைப்போதிகேஷன், இதெல்லாம் வந்து குழந்தை கான்செப்ட். தயவு செஞ்சு நீங்களே படிச்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன்.
சரியா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட், செட் ஆஃப் லீன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் நம்பி பின்னாடி போகிறேன். போகலாம் தானே? இல்லை தெரியாதா இருக்காச்சு? தெரியும் தானே? உனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்தாச்சு லாஸ்ட்டுக்கு. ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் ஆன் இன்கம் ரெகக்னிஷன் சொல்றாங்க. அசட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷன் pertaining to advances. என்ன பண்றாங்க அப்படின்னா அட்வான்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் லோன்ஸ், இன்னொன்று வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் லோன்ஸ். அதாவது ஸ்டாண்டர்ட்னா அங்கே வந்து எந்த ஒரு தப்பு நடக்கல, எல்லாம் கரெக்டாக அமௌண்ட் வந்துட்டே இருக்கு. அதையுமே வந்து ஸ்டாண்டர்ட் ரெகுலர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு டயக்ராமில் வருது. அதே மாதிரி என்பியில் பார்த்தோன்னா சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல் கீழே பார்த்தீங்கன்னா D1, D2, D3, அதுக்கப்புறம் வந்து லாஸ் அசட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா எஸ்எம்ஏல வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் ஷோயிங் ஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் வந்து 31 days 60 days வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்புறம் 61 to 90 days வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா அப்படி நீங்க உங்க புக்ல இருக்குல்ல, அப்படியே வந்து நீங்க பாக்குறப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் டிராவல் பண்ற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அசட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அசட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறுது, அதாவது பேமெண்ட் வந்து கொஞ்சம் முன்னப்பின வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா 31 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் வரல அப்படின்னா SMA 1 கேட்டகரிக்கு போகும். 60 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் வரல அப்படின்னா SMA 2 கேட்டகரிக்கு போகும். அதுக்கப்புறம் அங்க இருந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட் கேட்டகரிக்கு போகும். அதுல இருந்து D1 கேட்டகரி, D2 கேட்டகரி, D3 கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து இந்த அசட்ல இருந்து ப்ராஃபிட்டே வராதுப்பா, லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுவாங்க. இதான் வந்து அந்த அசட்டை வந்து கிளாசிஃபிகேஷன் கொடுக்குற கண்டிஷன். இதான் வந்து நார்ம்ஸ். இதை தெளிவாக சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட், an asset become NPA when it cease to generate the income for the bank. A non-performing asset is a loan or advance where the interest or installment of principal remain overdue for a period of more than 90 days in respect of a term loan. An account remains out of order in respect of an overdraft cash credit. The bill remain overdue for a period of more than 90 days in case of bills purchase or discount. So வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்னா வந்து ஒரு அசட் மேல இருந்து பேங்க்குக்கு வந்து ஒரு எந்த ஒரு இன்கமும் வரல. எக்ஸாம்பிள் லோன் கொடுத்துருக்காங்க, அந்த லோன்ல இருந்து எல்லா மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஆனா இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் வரல, 30 days இன்ட்ரெஸ்ட் வரல. நெக்ஸ்ட் மந்த் பாக்குறாங்க அப்படி இன்ட்ரெஸ்ட் வரல, அதுக்கப்புறம் பாக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ இது லிட்டலா வந்து பார்த்தா ஒரு லாஸ்ட் 90 days பாக்குறப்ப அந்த அசட்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு இன்கமுமே ஜென்ரேட் ஆகவே இல்லை, வரவே இல்லை. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு மாத்தி விடுறாங்க. ஓகேவா? இதை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? வேற எங்கேயாச்சும் பார்த்ததில்ல? ஓகே ஃபைன். ஸோ புரிஞ்சு நான் பர்ஃபார்மிங் அசட் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கு. அவுட் ஆஃப் ஆர்டர், out of order, an account shall be treated as out of order if the outstanding balance remain continuously in excess of the sanctioned limit or drawing power. In case where the outstanding balance in the principal operation account is less than the sanctioned limit or drawing power, but there are no credit continuously for 90 days on the date of balance sheet, the credits are there but are not enough to cover the interest debited during the same period, this account should be treated as out of order. General out of order na அந்த அக்கௌண்ட்டுக்கு லைபிலிட்டி இருக்கும், ஆனா அந்த அக்கௌண்ட்லுக்கு கஸ்டமர் டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து அந்த லைபிலிட்டியை கவர் பண்ற மாதிரி இருக்காது. புரியுதா? இப்போ வந்து மந்த்லி கஸ்டமர் வந்து 30,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவரோட அக்கௌண்ட்ல இன்ஃப்ளோ இருக்கு, ஆனா அது வந்து 30,000 வரல, 30,000 தாண்டி வரல, பேங்க் வர வேண்டிய அமௌண்ட்டோட கம்மியாக வருது. அப்போ வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் அக்கௌண்ட்ன்ற மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ லிமிட் இருக்கு, as has been sanctioned a cash credit facility by ADB Bank. ADB Bank வந்து ஏ லிமிட்டடுக்கு கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு. The bank has calculated drawing power to the INR of 42 lakhs. 50 lakhsக்கு வந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. drawing power வந்து 40 லட்சம் கொடுத்துருக்காங்க. In this case, the account will be termed as out of order if the outstanding balance remains continuously in excess of the INR 50 lakhs or 42 lakhs, whatever the case may be. So வந்து அந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் அப்படின்னா 42 லட்சம் பேங்க் வந்து சொல்லுவாங்க, உங்க சாங்ஷன் பண்ணிக்க 50 லட்சம் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். அப்போ 50 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். ஒரு சில என்ன சொல்லுவாங்க, உங்க சாங்ஷன் லிமிட் வந்து 50 லட்சம், பட் ஆனால் வந்து டிராயிங் வந்து 42 lakhs தான் சொல்லுவாங்க. அப்போ 42 லட்சம், அது பேங்கை பொறுத்த வரைக்கும் மாறும். ஸோ 50 லட்சம் அப்படி 42 லட்சம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் ஆட் பண்ணி வரப்ப 50 lakhs or 40 lakhs கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் அக்கௌண்ட்டாக மாறிடும். The outstanding balance in the account is less than 42 lakhs, but there are no credit or any payment deposited into account continuously for 90 days on the date of balance sheet. The outstanding balance in the account is less than 42 lakhs, but there are no credits or any payment deposited into this account continuously. No credit or any payment, no credit or no payment deposited into this account continuously for 90 days on the date of balance sheet. ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 40 lakhs குள்ள தான் இருக்கு, ஆனா அந்த அக்கௌண்ட் மேல 90 டேஸ்க்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே வரல. புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா வந்து பேலன்ஸே வந்து அவங்க கொடுத்ததுக்கு மேல போயிடுச்சு, 40 லட்சம் லிமிட், ஆனா வந்து அந்த அக்கௌண்டோட பேலன்ஸ் வந்து 40 லட்சம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் ஆர்டர். இன்னொரு லிமிட் என்ன பார்த்தா அதே 40 லட்சம் லிமிட், பேலன்ஸ் வந்து 40 லட்சம் தான் இருக்கு, ஆனா லாஸ்ட் 90 டேஸ்க்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து உள்ளுக்குள்ள வரல, அப்படினால அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் அக்கௌண்ட் தான். ஜென்ரலா வந்து அப்படி ஆயிட்டாலே வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் மேல பார்த்துருப்போம், ஏதோ இன்கம் ஜெனரேட் பண்ணல அப்படின்னா. பட் இந்த இடத்துல வந்து 90 டேஸ்க்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட் வரல அப்படின்னா அவுட் ஆஃப் ஆர்டர். The credits are there
up to say INR 2 lakhs but are not enough to cover the interest debited during the same period which is around INR 5 lakhs. So but ஆனால் மாதம் நமக்கு வந்து 5 lakhs தேவைப்படுது அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அங்கே கிரெடிட்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து அதுவுமே வந்து கிரெடிட்ஸ் இருக்குது ஆனால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லை, அப்போனா அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டியூ. Any amount due to the bank under any credit facility is overdue if it is not paid on the due date fixed by the bank. ஜெனரலாக வந்து EMI ஆனால் 5ஆம் தேதி பே பண்ணுறோமா, ஒரு 5ஆம் தேதி தாண்டி 7ஆம் தேதி பே பண்ணுறோன்னா ஓவர் டியூ. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து கேட்டகரிஸ் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசெட் சொன்னேன்ல, 3 கேட்டகரி. ஒன்று வந்து சப்ஸ்டாண்டர்டு, டவுட்ஃபுல்லு, அதுக்கப்புறம் லாஸ் அசெட். ஜென்ரலாக வந்து லாஸ் அசெட்டுக்கு வந்து 100% ப்ரொவிஷன் மேக் பண்ணிக்கணும். லாஸ்னாலே 100% ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டவுட்ஃபுல்லில் வந்து மோர் தென் 3 years அப்படின்னா 100% ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? லாஸ் அசெட்னா 100 டே, லாஸ் அசெட்னா 100% ப்ரொவிஷன் மேக் பண்ணிக்கிறோம். டவுட்ஃபுல்ல வந்து மோர் தென் 3 yearsனா வந்து 100% ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து சப்ஸ்டாண்டர்ட்னா would be one which has remained NPA for period less than or equal to 12 months. எந்த அசெட் வந்து 12 months குள்ள வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட் கீழே பிரிச்சிடும். அதை வந்து 15% வந்து ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கணும். ஜென்ரலாக வந்து எல்லா அசெட்டுக்குமே வந்து 15% வந்து ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கணும் இந்த கேட்டகரியில். Doubtful asset now will be one which has remained in the substandard category for a period of 12 months. 12 மாசம் வந்து சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டவுட்ஃபுல் அப் டு 1 year கேட்டகரியில இருக்கு அப்படின்னா 25%. ஸோ டவுட்ஃபுல்ல பார்த்தோன்னா வந்து 1 year இருக்கு. டவுட்ஃபுல்ல பார்த்தோன்னா 1 year இருக்கு அப்படின்னா செக்யூர்டா இருந்தா 25%, அன்செக்யூர்டா இருந்தா ஜென்ரலா அன்செக்யூர்டா இருந்தாலே வந்து 100% ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணிடணும். டவுட்ஃபுல் கேட்டகரி வந்துட்டாலே அன்செக்யூர்ட் அசெட்டா இருந்துச்சுன்னா 100% ப்ரொவிஷன். ஆனால் செக்யூர் அசெட்டா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் 15%, D1 கேட்டகரியில் வந்து பார்த்தோன்னா 25%, D2 கேட்டகரியில் பார்த்தோன்னா 40%, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து 100%. இதான் வந்து என்பிஏவோட ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் வரும். கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும். என்பிஎஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகனைஸ் பண்ணுறீங்களா இல்லையா, ப்ரொவிஷன் மேக் பண்ணுற மாதிரி எவ்வளோ ப்ரொவிஷன் மேக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி லாஸ் அசெட்னா would be where loss has been identified by the banks or internal or external auditor or the RBI inspection but the amount has not been ரிட்டன் ஆஃப் ஹோலி. ஸோ லாஸஸ்னா லைக் இந்த எல்லா கடையும் தாண்டி போயிடுச்சு ஆனால் அமௌண்ட் இது வரல அப்படின்னா அதுக்கு வந்து 100% ப்ரொவிஷன் மேக் பண்ணிட்டு லாஸஸ் கேட்டகரியில் வச்சிருப்போம். Classification as NPA should be based on the record of recovery. The availability of security or net worth of borrower guarantee is not to be taken into account for the purpose of treating an advance as NPA or otherwise. ஸோ வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து NPA கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்றது அது ரெக்கவரி பேசிஸில் இருக்க தவிர அவங்கள்ட்ட அந்த செக்யூரிட்டி வாங்கி வச்சிருக்கோம், செக்யூரிட்டி வேல்யூ வந்து 1 crore போகும், ஆனால் லோன் அமௌண்ட் வந்து 70 lakhs தான் இருக்கு. ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து NPA கேட்டகரியில் வைக்காம கொடுக்கூடாது. அமௌண்ட் வந்து அவங்க 3 months பே பண்ணலையா NPA கேட்டகரிக்கு மாற்றிருங்க, அதான் கண்டிஷன். ஓகே, ஸோ வந்து கேரண்டி இருக்கு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்றத யோசிக்கக்கூடாது. ஒருவேளை அது வந்து ப்ராப்பர் ரெக்கவரி இல்லைன்னா NPA கேட்டகரிக்கு மாற்றிடணும். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா அசெட் கிளாசிஃபிகேஷன் வில் பி பாரோவர் வைஸ் அண்ட் நாட் ஃபெசிலிட்டி வைஸ். ஆல் ஃபெசிலிட்டி இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி வில் பி டேர்ம்ட் அஸ் NPA. இங்கே என்ன சொல்றேன்னா ஒரு ஆள் வந்து ஹோம் லோன் வாங்கிக்கலாம், பர்சனல் லோன் வாங்கிக்கலாம், கார் லோன் வாங்கிக்கலாம், இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி வைஸ். ஆனால் பாரோ வைஸ்ன்னு பார்க்குறப்ப சிங்கிள் பர்சன் தான், ஆனால் வந்து 3 types ஆஃப் லோன்ஸ். ஸோ வந்து இதில் வந்து ஒரு லோன் வந்து NPA மாறிடுச்சு அப்படின்னா எல்லாமே NPA தான். புரியுதா? The asset classification will be borrower wise and not facility wise. All facility including investment security will be termed as NPA. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ராமன் as availed 2 loan facility. ஒன்று பார்த்தோன்னா கார் லோன், இன்னொன்று பார்த்தோன்னா ஹவுசிங் லோனு XYZ பேங்க்ல வாங்கியிருக்காங்க. Is regular and deposit in the housing loan EMI but has not deposited the last 4 EMI of car loan. ஹவுசிங் லோன் EMI வந்து கரெக்டாக பே பண்ணிட்டே இருக்காரு, ஆனால் கார் லோன் EMI வந்து 4 மாசமா பே பண்ண கிடையாது. Hence in this case the not only car loan but the housing loan will be treated as NPA. And although it is going good, there are no irregularity because the NPA classification is borrower wise. Mr. Raman are not facility wise. Car housing, wait பண்ணுங்க. Although it is going good and there are no irregularities because NPA classification is borrower wise. Housing loan will also be treated. Okay, கரெக்ட் தான். கார் லோன் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஹவுசிங் லோனுமே வந்து நம்ம NPA ட்ரீட் பண்றோம் பிகாஸ் வந்து NPA கேட்டகரின்றது borrower wise, ஐட்டம் வைஸ் கிடையாதுன்றது. இது வந்து இம்பார்ட்டன்டான டேர்ம் பிகாஸ் அந்த கேஸ் ஸ்டடிஸ் வரலாம். கரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் வந்து ஃபெச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, போதும். மீதி வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துக்கலாம்.